வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஒரு வெயிட் லாஸ் மேஜிக் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் ஒரு 3 இன்க்ரீடியன்ட் சேர்த்து இந்த மேஜிக் ட்ரிங்க் செஞ்சுருக்கேன். இந்த மேஜிக் ட்ரிங்க் வந்து பல ஆராய்ச்சிகளில் வெயிட் லாஸுக்கு வந்து இந்த ட்ரிங்க் வந்து ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது வெளிவரப்பட்ட உண்மை. மெயினாக சொல்ல போனோம்னா என்னோட ஃப்ளாட் டம்மி சீக்ரெட்னு கூட சொல்லுவேன். இது என்னோட அனுபவ உண்மையும் கூட. இதை எப்போ எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோட கடைசியில் போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹெல்த் ட்ரிங்க், அதாவது மேஜிக் ஹெல்த் ட்ரிங்க் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பம்பளி மாஸ் இப்போ நம்ம ஆரஞ்சு பழம் மாதிரியே பெருசாக இருக்கும், நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஒன்று தான் சாப்பிடணும். இது ஒரு பம்பளி மாஸை உரித்து தோலை உரிச்சிட்டு ஆரஞ்சு மாதிரியே தான் இதை உரிச்சிட்டு அதில் உள்ளே இருக்க பல்ப்பு மட்டும் எடுத்து 1 கப் அளவுக்கு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த 1 கப் அளவுள்ள இந்த பம்பளி மாஸ் பல்ப்பை வந்து இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அடுத்தது வந்து ஆப்பிள் சைடர் வினிகர். இப்போ நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் ஆப்பிள் சைடர் வினிகர் வெறும் வயிற்றில் குடைச்சா உங்களுக்கு ஃபேட் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. இது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்தது வந்து தேன் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது 3 தான் இந்த மேஜிக் ட்ரிங்க்குக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டு. இதில் வந்து ஒரு 4 ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி 2 கப் அளவுக்கு தண்ணி நீங்கள் கண்டிப்பாக ஊற்றிக்கணும். ரொம்ப கம்மியாக வச்சு இந்த ஹெல்த் ட்ரிங்க் செஞ்சிங்கன்னா குடிக்க முடியாது. அதனால் 2 கப் ஊற்றிட்டு இதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டியை வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் 2 நாளைக்கு கூட 2 பம்பளி மாஸ் போட்டு சேர்த்து வச்சுக்கலாம். அது 2 நாளைக்கு மேலே யூஸ் பண்ண வேணாம். இப்போ நம்மளோட மேஜிக் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது வெறும் வயிற்றுல நீங்கள் 1 கப்பு அளவுக்கும், அதே மாதிரி நீங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தூங்க போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 1 கப் அளவுக்கும் 2ஆக பிரிச்சுட்டு இதை குடிங்க. இதில் நீங்கள் கண்டிப்பாக டயட் ஃபுட்டும் எடுத்துக்கணும். அதே மாதிரி கண்டிப்பாக எக்ஸசைஸ் மஸ்ட்டு. இது 3 செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸுக்கும் சரி, மெயினாக ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நமக்கு வந்து வயிறில் பார்த்தீங்கன்னா காற்று போனால் ஒரு மாதிரி தொலைமையான ஃபேட் இருக்கும். அது குறையிறதுக்கும் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். வரப்போகிற வீடியோஸில் நம்ம சேனலில் வாரத்துக்கு 1 நாள் நான் வந்து வெயிட் லாஸ் ரெசிபி போஸ்ட் பண்ணலான் இருக்கேன். இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.